நிறைய பேருக்கு இருக்கிற ஒரு இஷ்யூ தான் ட்ரை ஸ்கின் இஷ்யூஸ். மோஸ்ட்லி லேடிஸ் தான் சொல்லுவாங்க, பசங்களுக்கும் இருக்கும். ஆனால் அவங்க வந்து அதை அவ்வளோ கண்டுக்க மாட்டாங்க. அதனால் அவ்வளோ பெரிய ஒரு பிரச்சனையாக வராது. யூஸ்வலி இப்படி இருக்கும்போது எல்லாரும் மாய்ஸ்சரைசர்ஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க. நிறையா பியா பட்டர் இல்லைனா பீஃப் டாலோ நேச்சுரலாக போகும்போது அப்படி பார்ப்பாங்க. ஆனால் இந்த மாதிரி மாய்ஸ்சர் கண்டென்ட் நம்ம உடம்புல இல்லைன்னா அதுக்கு அர்த்தம் ஏதோ ஒரு இஷ்யூ நம்ம உடம்புக்குள்ளே இருக்குது அப்படிங்கிறது தான். நம்ம பார்க்கும்போது நம்மளோட ஸ்கின்ல ஒரு பேரியர் இருக்குது. அந்த பேரியரில் தான் இந்த மாய்ஸ்சர் கண்டென்ட்டை வந்து லாக் பண்ணி வச்சுக்கணும். அதை பண்ணுற ஒரு பெரிய ஃபங்க்ஷன் ஃபிலாக்ரின் அப்படிங்கிற ஒரு காம்பனண்ட்டுக்கு தான் இருக்குது. இந்த ஃபிலாக்ரின் நம்ம உடம்புல வந்து உருவாகணும்னா நம்ம ஹிஸ்டிடின் அப்படிங்கிற ஒரு அமினோ ஆசிட் இல்லை ப்ரோட்டீன் வந்து சாப்பிடணும். இது அதிகமாக நமக்கு ஃபிஷ்ஷு, எக்ஸு, மீட்டில் இருக்குது. இது நீங்கள் நான்வெஜ் சாப்பிடாதவங்களாக இருந்தீங்கன்னா கொஞ்சம் வெஜ் சோர்ஸில் இருந்து நட்ஸு இல்லைனா டெய்ரி ப்ராடக்ட்ஸில் இருந்து கூட கொஞ்சம் எடுக்க பாருங்கள். இன்கேஸ் நீங்கள் நான்வெஜ் சாப்பிட்றீங்க இருந்தாலும் உங்களுக்கு இந்த ட்ரை ஸ்கின் இருக்குதுன்னா அதுக்கு அர்த்தம் நீங்கள் இந்த சாப்பிட்ற ப்ரோட்டீன் வந்து டைஜஸ்ட் ஆக மாட்டேங்குது. அப்போ நீங்கள் வந்து லைட்டாக இந்த ஒரு கேஸ்ட்ரிக் இஷ்யூனா நீங்கள் வந்து எலுமிச்சை சாறு இல்லை ஆப்பிள் சைடர் வினிகர் எல்லாம் சேர்த்து பார்க்கலாம். அப்படி சாப்பிட்டு உங்களுக்கு ஜீரணமாகுதுன்னா ஓகே. இன்னும் ஜீரணமாகலைன்னா நீங்கள் வந்து இந்த நான்வெஜ் வந்து சூப் ஆகிடுங்க. நல்லா வேக வச்சு கொஞ்சம் டைம் எடுத்து ஸ்லோ குக் பண்ணால் சூப் ஆகிடுங்க. இல்லைனா நீங்கள் வந்து இதை மின்ஸ் பண்ணி கூட சாப்பிட்லாம். இப்போ பர்கர் பேட்டிஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்க. அப்போ அந்த மாதிரி நல்லா மின்ஸ் பண்ணி நீங்கள் சாப்பிடும்போது கூட ஈஸியாக டைஜஸ்ட் ஆகும். ஈஸியாக அதுக்குள்ளே இருக்கிற ஊட்டச்சத்து வந்து உங்கள் உடம்புக்குள்ளே சேரும். அப்போ ட்ரை ஸ்கின் அப்படிங்கிறது ஒன்று இருந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்களோட ஓவரால் ஹெல்த்து கொஞ்சம் பாருங்கள்.